ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய எத்தனாவது வசனம்பா? 16வது வசனம் வாசிங்க. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்திற்கும் இரும்பிற்கும் கணக்கு இல்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். ஆமென். அப்படியே கண்களை மூடி உங்க இருதயத்தில் கையை வச்சுட்டு நான் சொல்ற வார்த்தையை அப்படியே என் கூட திருப்பி சொல்லுங்க. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. மறுபடியும் சொல்லுங்க. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. திரும்ப சொல்லுங்க. நான் எழும்பி காரியத்தை நடப்பிப்பேன், கர்த்தர் என்னோடு இருப்பார். மறுபடியும் சொல்லுங்க. நான் எழும்பி காரியத்தை நடப்பிப்பேன், கர்த்தர் என்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த மாதமே அவர் நிறைவேற்ற போகிறார். சத்தமா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அது என்ன வார்த்தை அப்படின்னா, அவர் சொல்றாரு, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அது என்ன காரியம்? என்ன காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்றாரு? எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதத்துல என்ன காரியத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ள வச்சிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை பத்தி தான் கர்த்தர் சொல்றாரு. நீ செய், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்றார். ஆமென். ஒருவேளை நீங்க இந்த மாசத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒருவேளை நீங்க மனசுக்குள்ள நினைச்சிருக்கலாம். ஒருவேளை அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் கொண்டு போய் இன்னும் ஜெபத்துல கூட நீங்க வச்சிருக்காம மனசுல தான் நினைச்சிட்டு இருக்கலாம். கொஞ்சம் காலமா அந்த விஷயம் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். சில நேரமா அது சம்பந்தமாவே யோசிப்பீங்க, அந்த சம்பந்தமாவே பேசுவீங்க, அது சம்பந்தமாவே நீங்க எல்லாத்தையும் பண்ணுவீங்க. அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் உங்க இருதயத்துல உணர்த்திக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உணர்த்தப்படுகிற அந்த விஷயம், உங்களால பேசப்படுகிற அந்த விஷயம், அல்லது நீங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயத்தை குறித்து கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த காரியத்தை செய், நான் உன் கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வேலை சார்ந்த காரியங்களா இருக்கட்டும், அது படிப்பு சார்ந்த காரியங்களா இருக்கட்டும், அது தொழில் சார்ந்த காரியங்களா இருக்கட்டும், அல்லது ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கட்டும், அது என்ன காரியமோ தெரியல, உங்க இருதயத்தில் திரும்ப 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 அந்த காரியத்தை கர்த்தர் போட்டுக்கொண்டே இருக்கிறார், அல்லது அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் உறுதிப்படுத்துகிறார். அந்த காரியத்தை தளர்ந்து போகாமல் செய்யுங்கள், உங்கள் கரங்களை கர்த்தர் திடப்படுத்துவார்.